ஹலோ ஸ்டூடெண்ட், வணக்கம். நேற்று சிலர்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு, ஹையர் ஸ்டேட்மெண்ட்டு, லோயர் ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொறுமையாக எங்களுக்கு எடுத்துக்காமீங்க மேடம்னு. இப்போ அதுபடி ஹையர் ஸ்டேட்மெண்ட்டு ஆகஸ்ட் பேட்சஸை எடுப்போம். ஒவ்வொன்றா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். வாங்க இப்போ பேப்பரை இன்சர்ட் பண்ணுவோம். பேப்பர் எப்போவுமே என்ன பண்ணணும், 10 டு ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னா 10 டு 75, 10 டு 75 மார்ஜின் வச்சுக்கிறோம். லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் எப்போவுமே செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஹையருக்கெல்லாம் 3/4 மணி நேரம் இருக்குது. அதனால் பொறுமையாக அடிங்க. பாருங்கள், 75 மார்ஜின். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை கூட்டுறோம். ஏற்கனவே உங்களுக்கு கூட்டுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் ஸ்பேஸையும் சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 55 எழுத்து இருக்குது. நம்ம இதுக்கு என்ன போடுவோம், 10 டு 75 மார்ஜின்னா 65. உங்களுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் 65. இந்த 65லேருந்து தான் கழிக்கணும். 65ல் 55 கழிச்சிங்கன்னா மிச்சம் உள்ளது 10. ஹெட்டிங்கு 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5 ப்ளஸ் மார்ஜின் 10 வச்சு கூட்டினீங்கன்னா 15வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கலாம். 15வது டிகிரியில் அடிக்கலாம். சரி, போட்டு வைப்போம். அப்புறமா கடகடன்னு அடிப்போம். அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன், பொறுமையாக தான் சொல்ல போகிறேன். இது என்ன பண்ணுறீங்க, இந்த மேலே இருக்கிறது எப்படியோ அது மாதிரியே இங்கே போட்டுக்கோங்க. எப்படி இருக்குது, ஒரு பெரிய கோடு இருக்குது. அந்த கோடை சென்டர் பண்ணி அடுத்து ஒரு ஹெட்டிங் வருது. அதுக்கு இடையில என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இதை முடிக்கணும். அதுக்கு இடையில 1 2 3 4 கோடு வருது. இங்கே பாருங்கள், 1 பொறுமையாகவே எடுக்கிறேன், 3 4 இருக்குது. இந்த பெரிய கோடு எல்லாம் ஒரு சென்டர் பண்ண போகிறோம். அடுத்து என்ன, இந்த கோடு இருக்குது. இப்போ இதுக்கு இதுலேருந்து இதுவரையிலும் ஒரு ஹெட்டிங் வருது. இப்போ கோட்டுக்காக என்ன பண்ண போகிறோம், 2 2 போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், எப்போவும் சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஷெட்யூல்டை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 2 4 6 8 1 9 வருது ஷெட்யூல்டு. அடுத்தும் ஷெட்யூல்டு இருக்குது, அதுவும் 9 தான் வருது. பாக்கியெல்லாம் சின்னதுன்னு தெரிஞ்சு போகுது. அடுத்தது ஜென்ரல் பார்க்குறீங்க, ஜென்ரலோட எழுத்து எண்ணிக்கை 7 வருது. அடுத்து டோட்டல் 5. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, இப்போ இது 20 29 29 31 36 38. அப்போ சென்ட்ரலேருந்து தான் எடுக்கணும். 65ல் 38 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 27. அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா சாரி 2ஆலெல்லாம் வகுக்கலாம் கூடாது. அப்படியே 65லேருந்து இந்த 36 கழிச்சிங்கன்னா 27 வருது. பார்த்தீங்களா, அந்த 27 இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆரம்பம் முடிவாக பார்க்கணும். 10 + 27 37. இதோட இந்த 2 கூட்டணும். பொறுமையாக செய்யுங்க. இதோட இந்த 2 கூட்டினீங்கன்னா அடுத்த ஆரம்பிக்கிற டிகிரி 39 + 5 44. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, கூட்டினீங்க 46 + 7 53. 55 + 9 64. 66 + 9, அந்த 6னா இந்த 2 கூட்டிக்கிறீங்க, அவ்வளோதான், 75. இப்போ நீங்கள் போட்டது கரெக்டு. நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் முடித்தோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கோடை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பொறுமையாக ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இந்த 4ஐயும் சென்ட்ரு பண்ண மாதிரி தான் இந்த ஹெட்டிங் வருது. என்னது இது ஹெட்டிங், லிட்ரஸி ரேட்டு பாருங்கள், 2 4 6 8 10 12 1 13. இந்த 13 என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே உண்டு. இதுக்கு சென்டர் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் கூட்டணும். ஆனால் இந்த 2 மட்டும் விட்டுறணும். ஏன் அந்த 2 விட்டுறணுன்னீங்கன்னா, இந்த 2
ஒன்று இந்த காலத்தில் ஒன்று இருக்கும், அந்த காலத்தில் ஒன்று இருக்கும். ஸோ இதை டோட்டலாகவே விட்டுடலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். இந்த லாஸ்ட்டு டோட்டலாகவே விட்டுட்டு இதை மட்டும் கணக்கு எடுத்துக்காங்க. அதாவது இது 20, 27, 29, 31, 36. 36 மட்டும் எடுத்துக்காங்க. இந்த 36லேருந்து எதை கழிக்கணும்? இந்த லிட்ரஸியை கணக்கு பண்ணமே 2, 4, 6, 8, 10, 12, 13. இந்த 13 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ல் 3 போச்சுன்னா 3, 3ல் 1 போச்சுன்னா 2. இது டோட்டல். இதை 2 பக்கெட்டு டிவைட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்காங்க, ஸ்லோவாக சொல்கிறேன். 2 பக்கெட்டு டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12 வரும். ப்ளஸ் இந்த காலத்து ஆரம்பம். ஏன்னா இந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையிலும் சென்டராக போகிறோம். ஸோ இந்த ஆரம்பத்தை வச்சு தான் கூட்டணும். 12ஓட 39 கூட்டினீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கிடையாது. இது இல்லாமல் இந்த காலத்துக்கு சென்ட்ரு. முதல்ல இங்கேருந்து டோட்டல் பேப்பருக்கு ஹெட்டிங் சென்ட்ரு பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? 10ஓட கூட்டுறோம். சேம் அதே மெத்தட் தான். இப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு மட்டும்தான். பாருங்கள், நல்லா கட்டுமா. இந்த 4க்கு மட்டும் சென்ட்ரு பண்ணுறோம். அப்போ இது ஆரம்பம் எவ்வளோ? ஆரம்பம் 30. இப்போ இது எவ்வளோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 36. இந்த 36லேருந்து இந்த எவ்வளோ? திரும்ப 36லேருந்து இதை கழிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12, 13. 2, 4, 6, 8, 10, 12, 13 கழிக்கிறோம். 13 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? அதுதான் சொன்னேன். 13 கழிச்சிங்கன்னா 23. மிச்சம் 2ஆல் வகுத்தீங்கன்னா 12 ப்ளஸ் இந்த ஆரம்பத்தோட கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 51. 51வது டிகிரியில் அடிக்கலாம். அதையும் நல்லா பாருங்கள். 51வது டிகிரியில் அந்த லிட்ரஸி ரேட்டை அடிக்கலாம் பொறுமையாக. அதை அடித்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் ஐஃபனை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு இந்த போட்டுட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது 9 அப்படின்னும்போது இந்த ஆரம்ப டிகிரிலேயே அடிக்கலாம். இதையும் ஆரம்ப டிகிரிலேயே அடிக்கலாம். ஜென்ரலும் அதை வச்சு தான் இதெல்லாம் சின்னது. ஸோ அதையும் அந்த ஆரம்ப டிகிரியில் அடிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இதையும் ஆரம்ப டிகிரியிலேருந்து அடிக்கலாம். இப்போ இதுவரையிலும் நான் சொல்கிறேன் பொறுமையாக. இப்போ செய்வோம். நம்ம ஹெட்டிங் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஹெட்டிங்கு 15வது டிகிரி ஹெட்டிங் அடிப்போம். ஷிஃப்ட்டை போட்டுட்டு அவ்வளோதான். டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். என்ன பண்ணுறோம்? ஆயிடுச்சுன்னா அடிக்கணும். நீங்கள் இதை வீடியோ கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எத்தனையில் இந்த லிட்ரஸி அடிக்கலான்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம்? 51ல் இந்த லிட்ரஸியை அடிக்கலாம். பாருங்கள், அதை அடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. எத்தனைக்கு எத்தனை அப்படிங்கிறத நம்ம அடுத்த லைன் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் கேப்பு தெரியும். இதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்கப்பா, உங்களுக்கு கவலையே இல்லை. இந்த 9, 2 இதுக்கு கோடு விட்டுக்கிட்டே வாங்க. கோட்டுக்கு 2 விடுங்க, நீங்கள் அடிக்க போகிற 9 விடுங்க. இப்போ பாருங்கள், அதை செஞ்சுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுற மாதிரி காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதை பாருங்கள், இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பாருங்கள், இந்த 9 நல்லா நீளமாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோட்டுக்கு விட்டுக்கோங்க. இது தெரியுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி விட்டுக்கணும். அடுத்தது திரும்ப 9 இப்படியே நான் பண்ணுறேன். இது பாருங்கள், பொறுமையாக கற்றுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே பாருங்கள்,
தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? கோட்டுக்கு 2 2 விட்டுருக்கோம். அடுத்து எத்தனை? அடுத்து 9 கிடையாது, 7 5 தான். அதையும் விட்டுருவோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 கோட்டுக்கு 2. அடுத்து எத்தனை? இங்கே பாருங்க, 5 இருக்கு. அப்புறம் கோட்டுக்கு 2 விட போகிறோம். 7 விட்ட பிற்பாடு 1 2 3 4 5 அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லும், இந்த இடம் ஃபுல்லும் பாருங்கள், இந்த 27. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். இப்போ நம்ம அடிக்க போகிறது 51ல் அதை அடிப்போம். பாருங்க, 50 51 51வது டிகிரியில் என்ன அடிக்க போகிறோம்? அந்த லிட்ரஸி ரேட்டு. இடம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இது போடுறது எங்கே போடணுன்னா, இங்கே பாருங்கள், 2 விட்டுருக்கோமா, இதுதான் இதுக்குள்ளது. நம்ம இங்கே போடணும். இந்த இடத்த இது பண்ணி போடணும். ஏன்னா அது கோட்டுக்காக உள்ளது. இப்போ உங்களுக்கு நீளமாகவும் இழுத்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, அது கோட்டுக்கு கோடு போட வரும். மேலே பாருங்க, இல்லை. இப்போ இதுதான் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதில் என்ன அடிப்போம்? டோட்டல் அடிப்போம். டோட்டல் விட்டுருக்கோம். இப்போ வச்சுக்கிறோம் டோட்டல். அடுத்த லைன் ஸ்பேஸ் வச்சு டோட்டல். கரெக்டாக பாருங்கள், இதோ இந்த கோட்டுக்கு இங்கே போட்டோம்னா இங்கே ஒன்று ஒதுங்கி நிற்கிது பாருங்கள். இது கோடு போட வேண்டியது. கடைசியாக உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். ஒரு இது ஒதுங்கி நிற்கிதா? பொறுமையாகவே செய்யுங்கப்பா. அடுத்தது இது கோட்டு விட்டது. இது அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி. அதில் என்ன அடிக்கணும்? ஜென்ரல். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்காக டோட்டல் அடித்து காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், டோட்டல் அடிச்சிட்டேன். ஸோ தட் 2 போட்டிருக்கணும், ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஷெட்யூல்டு மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். 2 லைனுக்கு ஒரு லைன் சென்டர் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு இது 2ஐயும் அடிச்சிட்டேன். இப்போ ஷெட்யூல்டோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்தது அடிக்கும்போது நான் அப்படி 2 காலம் அடித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜென்ரல் ஆச்சா? ஜென்ரல். அடுத்தது இங்கே அடிக்கணும், ஷெட்யூல். ஷெட்யூல்டு. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம், டோட்டலாகவே ஐஃபனாக போட்டுக்கிறோம். கோடு போட்டு காமிச்சு இப்போ இந்த சென்டரில் தான் இது அடிக்கணும், டிஸ்ட்ரிக்ட். ஒரே லைனா டிஸ்ட்ரிக்ட் அடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கேருந்து 2 டிக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும், இங்கேருந்து 2 டிக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே போகும். அப்போ இதுதான் நம்ம அடிக்கலையே, கேஸ்ட்டை விட்டுருங்க. கேஸ்ட்டை இந்த தடவை அடிக்கலை. கேஸ்ட்டை விட்டுருங்க, ஒரே லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து ஷெட்யூல்டுக்கு போகணுன்னா 2 டிக்கு, அதுக்கப்புறம் இங்கே போகணுன்னா 2 டிக்கு. அப்போ இந்த சென்டரில் தான், இந்த கோட்டுக்கு நேராக தான் அடிக்கணும். ஸோ 2 2 4 டிக்கு மேலே ஏற்றணும். பாருங்கள், 1 2 1 2. இப்போ இந்த இடம், இப்போ என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட்டு சென்டர் பண்ணணும். 2 4 6 8. ஆனால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எவ்வளோன்னு பாருங்கள், 27 ஒதுக்கியிருக்கோம். அப்போ 27ல் 2 4 8 கழிச்சோன்னா எவ்வளோ வருது? 9. 9 2ஆல் வகுத்தீங்கன்னா 19 வரும். 19 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 18 10 அல்லது 9ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்,
10ன்னே வச்சுக்கலாம். அதே போல் இங்கே வரும்ல மார்ஜின் 10, இதோட கூட்டினீங்கன்னா 10ம் 10ம் 20வது டிகிரியில் அதை அடிக்கணும். இப்போ ஹரிசாண்டல் சென்டரும் வச்சுட்டோம், வெர்டிக்கல் சென்டரும் வச்சுட்டோம். 10 இப்போ 20 இதோ இருக்கு. டி மட்டும் கேபிட்டல் அடிச்சிட்டோம். இப்போ ஏற்றினதை இறக்கணும். இது இறக்கிட்டோம், அடுத்தது இறக்கிட்டோம். இங்கே பாருங்கள். அதே போல் இதில் வந்து இந்த சென்டருக்கு இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த எல்லாமே ரெட்டை ரெட்டையா. அப்போ எத்தனை இது 5. ஆனால் நம்ம மேலே எவ்வளோ விட்டுருக்கோம் பாருங்கள், 5. மேலே எவ்வளோ விட்டுருக்கோம் 9 9. எல்லாமே 5 தான்ப்பா. கடைசி வரையிலுமே 5 பாருங்கள். இது கடைசி வரையிலுமே 5. ஸோ நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த 4 5 மட்டும் இதுக்கு சென்டர் பண்ணுவோம். ஷெடியூல்டு 9னா நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிச்சிட வேண்டியது தான். இதுவும் அப்படி தான் அடிக்கணும், இதுவும் அப்படி தான் அடிக்கணும். இது வந்து ஒரு ஸ்பேஸ் விடணும், இதை அப்படியே அடிக்கணும். ஏன்னா எல்லாமே 5. இப்போ பாருங்கள், நான் அடிக்கிறேன். டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். இங்கே என்ன போடுறோம், சென்னை. இதுக்கு நேராகவே அடிச்சுக்கலாம், ஏன்னா இது 5 தான். எவ்வளோ வருது, 90.18. இது 1 விடணும், 91.50. அடுத்தது 2 விடணும், 83.63. அதே போல் இங்கேயும் 2 விடணும், 84.47. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். இதை பாருங்கள், எல்லாம் அதே தான். இப்போ டபுள் லைன் ஸ்பேஸு, காஞ்சிபுரம் மேலே திருவள்ளூர் கீழே. இப்போ முழுசாகவே அடிச்சிருவோம். காஞ்சிபுரம் என்ன பண்ணுறோம் பாருங்கள், 84.49. அடுத்து திரும்ப இங்கே கொண்டாடிங்க, எத்தனை வருது, 87.12. 87.12. இதெல்லாம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்தது 77.31. அடுத்தது பார்க்குறீங்க. அடுத்து 54.90. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். அடுத்தது திருநெல்வேலி, திருவள்ளார். திரும்ப இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, இங்கே பாருங்கப்பா. இந்த டேப்லெட்டர் பாரால் சும்மா ப்ரெஸ் பண்ணி இந்த கையையும் இங்கே வச்சுக்கணும், இந்த கையையும் இங்கே வச்சுக்கணும். இதால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வரும், கொஞ்சம் குயிக்காக வரும். அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப 84.03. திரும்ப இப்படி கை வச்சு இங்கேயும் கை வச்சு, கையை காட்டிடுமா, 86.13. இங்கே பாருங்கள் பாருங்கள், இப்படி கையை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வரும், அங்கே வரும். அப்போ 78.34. திரும்ப இங்கே வரீங்க, அது 53.96. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்றீங்க. எல்லாம் வரிசையாக கடலூர், விழுப்புரம். திரும்ப அதே மாதிரி பாருங்கள், 78. கண்களும் வேலை செய்யணும் உங்களுக்கு. இது சம்டைம்ஸ் வந்து மறைக்கிற மாதிரி நிறையா இருக்கப்போ கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தால் ஒரு பேப்பரை எடுத்து, நீங்கள் அடிக்கிற ஒரு பேப்பரை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டே வந்துடுங்க. இப்படி நவுத்திக்கிட்டே வந்துடுங்க, நவுத்திக்கிட்டே அப்படி அடித்தது போக அடுத்தது போக அப்படின்னா உங்களுக்கு மாறாத அளவுக்கு இருக்கும். இதையும் கம்மிங்க, இப்படி நவுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், அடுத்தது இப்படி மாறாத அளவுக்கு வரும். அதுக்கு உங்கள் ஹால் டிக்கெட்டை வச்சு கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 78. இந்த பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதாப்பா? உங்களுக்கு அங்கே இருக்க ஹால் டிக்கெட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம், பயப்பட தேவையில்லை. 78.
04. அடுத்தது 80.94. 71.44. 55. எல்லாருக்கும் இயற்கையாக வர பயம்தான். இப்போ பாருங்க, நான் அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன், அடுத்ததுக்கு நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது விழுப்புரம், அடுத்தது வெள்ளூர் அடிக்கும்போது இப்படி நவுத்திடுவேன். அதுக்கு ஒன்றும் டைம் ஆயிட போகிறதில்ல, ஆனால் தப்பே வராது. (71.88). 74. எக்ஸாம் டைம்னும் போது உங்களுக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். 44.38. அதுக்கு அடுத்தது வெள்ளூர். 79.17. 79.84. 79.14. மனசில் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கு அடுத்து கண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். 50. சும்மா சும்மா பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும். அந்த ஒன்றை பார்த்தீங்களா? பார்க்குறீங்க. 74.21. 76.40. அடுத்தது 46.81. அடுத்தது 71.41. அடுத்தது 74.68. திரும்ப 77. எல்லாம் பார்த்தடிங்க, எது மாற்ற வேண்டியது எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. 66.00. அடுத்து 60.65. 68.54. 68.54. அடுத்து எல்லாருக்கும் இயற்கையாக ஏற்படுற பயங்கள் தான். 69.08. அடுத்து இந்த இதால் தள்ளினீங்கன்னா வரும். அப்படி உங்கள் மிஷின் அது நகரலைன்னா விட்டுருங்க, ட்ரை பண்ணாதீங்க. 85. அது கொஞ்சம் கிட்ட வரும், அல்லது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேரேஜ் ரிலீஸ் லீவர் 0. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். கிருஷ்ணகிரி 71.46. அடுத்து 72.27. 59.23. 46.91. அரை மணி நேரம் இதுக்கு வச்சுக்கோங்க. 83.98. 81.03. அடுத்து 68.94. 68.94. 55.75. 55.75. அதுக்கப்புறம் டபுள் கோயம்புத்தூர். ஒவ்வொன்றையும் இப்படி வரி வரியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் கண், இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றையும் இப்படி வரி வரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் கண் மாறாது. 78.68. 82.90.
61 புள்ளி 54 புள்ளி 85 புள்ளி 20 88 புள்ளி 72 81 புள்ளி 47 60 புள்ளி 76 புள்ளி 76. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் அடித்து முடித்தோன்னப்பா டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப இல்லை, இங்கே பாருங்கள், இதை அடிக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு இது எல்லாமே முடித்தாலே உங்களுக்கு அரை மணி நேரம் தான் வருது. 1 2 இப்போ பாருங்கள் முழுசாக 1 2 3 4 5 அப்படியே அதில் நோட்டுன்னு போட்டிருக்கு. நோட்டுன்னு போட்டதுனால 10ல் அடுத்த ஸ்பேஸில் அப்படியே அடிக்க போகிறோம். இது ரன்னிங் மெத்தட். எபோ டேட்டா ஷோஸ் திருப்பி அடுத்து 15th தான். இருபது 21 ஐஃபன் 20 22 22ஓட புள்ளி 2011. இப்போ உங்களுக்கு டோட்டலாகவே 28.25 நிமிஷம் தான்ப்பா ஆயிருக்கு. 28 நிமிஷம் பார்த்துக்கங்க. ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் எவ்வளோ இன்னும் பொறுமையாக செய்யலான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக கட்டு. இப்போ ஸ்கேல் போட்டு கோடு போடுவோம். அப்போ மிச்சம் உங்களுக்கு இது அடிக்க மட்டுமே 40 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா தப்பு இல்லாமல் பொறுமையாக அடிங்க. கால்குலேஷன் எல்லாம் போடுங்க. உங்களுக்கு முழுசாக அடித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை அடித்து காமிச்சேன். இப்போ கோடு போட்டு பார்த்துருங்க. அதனால நீங்க பயப்படாம கவலைப்படாம அடிக்கலாம். கோடு போட்டுறேன். அரை மணி நேரம் 25 நிமிஷம் தான்ப்பா ஆகியிருக்கு. மேலே கோடு போடக்கூடாது. பாருங்க,
கோடெல்லாம் கூட நீங்கள் அழிச்சிடலாம். வச்சுக்கோங்க. எல்லாமே முடிச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே அடித்தேன். அப்படி இருந்துமே எனக்கு 25 நிமிஷமே ஆகலை. அதனால் பாருங்கள், நீங்கள் அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு அடிக்கலாம்.